நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன யோகி, எதுக்காக கூப்பிட்டீங்க? சாரதா பத்தி நான் என்ன சொல்லுவேன், அதை செக் பண்றதுக்காக என்ன கூப்பிட்டீங்களா? இது பாருங்க, சாரதா பத்தி நான் எதுவும் பேச விரும்பல. ஓகே ஓகே, ப்ளீஸ் உட்காரு. என்ன சாரதா என்ன சொன்னா? நான் ஒரு எஸ்பி இல்ல, மிஸ்டர் ஈஸ்வரன் பார்ட் 2 அப்படின்னு சொன்னா. அவளுக்கு பாசம் சென்டிமெண்ட் எதுவுமே இல்ல. வயசான காலத்துல அப்பாவை தனியா விட்டுட்டு போயிருக்கா. அவர் எங்களை வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, இவ்வளவு பெரிய வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்கு எவ்வளவு தியாகம் பண்ணிருப்பாரு. கொஞ்சமாவது யோசிச்சு பாக்குறாளா? அம்மாவை கூப்பிட்டுட்டு ஏதோ தனியா கலெக்டர் குவார்டர்ஸ்க்கு போயிருக்கா. எப்ப பார்த்தாலும் ஒரு கலெக்டரா இருக்கணும், ஒரு மகளா இருக்கணும்னா ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டேங்கிறேன். ஒரு பக்கம் பிசினஸ்மேன், இன்னொரு பக்கம் கலெக்டர். இது நடுவுல நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். என்னால முடியல யோகி. இந்த பாசம் சென்டிமெண்ட் இதெல்லாம் போட்டு என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுது. சக்தி, உணர்ச்சி வசப்படாத, ரிலாக்ஸ். இல்ல யோகி, என்னால முடியல. எங்கேயாவது ஓடி போயிடலான்னு இருக்கு. இது வேண்டாம். நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம். We'll get married. We'll go somewhere. என்ன அவசரம்? அவசரம்னா? ஓஹோ, இதுக்கும் சாரதாவோட பெர்மிஷன் வேணுமா? யோகி, எனக்கு முன்னாடி 5 நிமிஷம் பிறந்தாங்க. டெக்னிக்கலா எனக்கு அக்கா, தட்ஸ் இட். அவங்க கல்யாணம் பண்ணிட்டா தான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஒரு சட்டம் எதுவும் கிடையாது. நான் மேஜர், நீங்க மேஜர், எப்ப வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்ப என்ன, கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா இல்லையா? கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஈஸ்வரன் பொண்ணு இல்ல, சாரதா தங்கச்சி. எனக்கு புரியல. அப்பா திருந்தணும், இல்ல நீ அந்த வீட்டை விட்டு வெளியே வரணும். நான் என்னைக்குமே சாரதாவோட தங்கச்சியை தான் கல்யாணம் பண்ணிக்க விரும்பினேன். ஈஸ்வரன் பொண்ணு இல்லை. நீங்க சாரதா தங்கச்சியை லவ் பண்ணீங்க, சக்தியே இல்ல. Goodbye. எனக்கு புரியலப்பா. என்ன புரியல உனக்கு? நான் காக்கி சட்டை போட்ட ஒரு அதிகாரியா இல்ல பணத்துக்காக தினமும் தப்பு பண்ற ஒரு அப்பாவுக்கு மகளா
இந்த 2 வேஷமும் என்னால போட முடியலப்பா. சாரதா தினமும் என் மனசுக்குள்ள வந்து என்ன அறுக்குறா. தேவையில்லாம ஏன் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? போய் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு, எல்லாம் சரியா போயிடும். என்னால தூங்க முடியலப்பா. என்னால சாரதா பட்ட அவமானங்கள் எல்லாம் நினைச்சா எனக்கு தூக்கம் வரல. நான் யாருக்கு உண்மையா இருக்கேன்? எனக்கு உண்மையா இருக்கேனா? உங்களுக்கு உண்மையா இருக்கேனா? அக்காவுக்கு உண்மையா இருக்கேனா? இல்ல யோகிக்கு உண்மையா இருக்கேனா? ஒண்ணு உண்மையான அதிகாரி அக்காவுக்கு சட்டை போடணும், இல்லைன்னா செத்து போயிடணும். நீ செத்துட்ட நான் இதெல்லாம் விட்டுருவேன்னு நினைக்கிறியா? உன் இடத்துல இன்னொருத்தன் வரப்போறான். அவன்கிட்ட காசை வாங்கிட்டு நான் சொல்றதெல்லாம் கேட்க போறான். அப்பா நீங்க திருந்த மாட்டீங்களா? நான் இப்படிதான் இருப்பேன். நான் ஏன் திருந்தணும்? அம்மா வெளியே போயிட்டாங்க, அக்கா வெளியே நான் என்ன தப்பு பண்ணேன்? உங்களுக்கு வேண்டிய சின்ன வயசுல இருந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். எனக்கு வேண்டியா எல்லாம் உங்களுக்கு வேண்டி. நிறுத்து. நீ சாக மாட்ட. நீ என் பொண்ணு, இந்த ஈஸ்வரனோட பொண்ணு. நான் என்ன செஞ்சாலும் நீ எனக்கு துணையா இருப்ப. நீ உயிரோட தான் இருப்ப. நீ சாக மாட்ட. ஹலோ ராஜேஸ்வரி, நான் தான். எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அதே மாதிரி நீயும் கலெக்டர் பொண்ணு சந்தோஷமா இருக்கீங்களா? நம்ம தலையெழுத்த பார்த்தியா? சௌகரியம் இல்லாதப்போ நாமெல்லாம் ஒன்னா தான் இருந்தோம். இப்போ பணம், பதவி, சௌகரியம் எல்லாம் வந்தப்போ நாம பிரிஞ்சிருக்கோம். விதி இப்போ சக்தி என்னை விட்டு தூர போற மாதிரி தோணுது. எல்லாம் உங்க கையில தாங்க இருக்கு. நீங்க மனசு திருந்தி வந்தா நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு நீ சொல்ற? உன் பொண்ணுதான் உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா. தப்பு அவ மேல இல்லைங்க. என்னது? நான் தான் காரணங்கிறியா? இல்ல, நீ என்னோட தொழில மறக்காம சொல்ற. நான் இப்படிதான் இருக்கும். மனசுலாயா? இத பாருங்க, ஏன் பணம் பணம் அலையறீங்க? நம்ம 2 பொண்ணுங்களும் கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. அந்த பணம் போறாதா நமக்கு? தகாத வேலையெல்லாம் விட்டுட்டு வாங்க. என்னோட ஜீவிதம் புலிவாழை பிடிச்ச மாதிரி. வாழை விட்டுட்டேன், அது என்ன திருப்பி பிடிச்சிரும். வாழை பிடிச்சிட்டு என் ஜீவிதம் போயிட்டே இருக்கணும். நான் சொல்லி எதை கேட்டிருக்கீங்க? என்ன மாறம் பறையாத. இந்த அந்தஸ்து, இந்த பணம், இந்த கௌரவம் இதெல்லாம் விட்டுட்டு இந்த ஈஸ்வரனால வாழ முடியாது. இதை நான் விட்ட ஈஸ்வரனா இருக்க மாட்டான். அதனால என்ன மாறம் பறையாத. நீங்கள் 2 பேரும் மாறி என்ற கூட வந்து ஜீவிக்கணும். இந்த யார்கிட்டமா பேசிட்டு இருந்தீங்க? அப்பா கிட்டயா? ஏன் என்ன பார்த்தோன்னா போனை வச்சுட்டீங்க? அம்மா, நீங்க அப்பாவை எவ்வளவு நேசிச்சீங்க, விரும்பினீங்கன்னா எனக்கு நல்லா தெரியும். எனக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்படாதீங்கம்மா. நீங்க அந்த வீட்டுல இருந்ததுனாலதான் அப்பா ஏதோ ஒரு அளவுக்கு நல்லது செஞ்சுட்டு இருந்தாரு. அவரை விட்டு பிரிஞ்சு வந்ததுனால அவர் இன்னும் மோசமாயிடுவாருமா. நீங்க கொடுத்த தைரியம் என்கிட்ட இருக்கு. என்னால தனியா வாழ முடியும். ஆனா உங்க 2 பேரையும் பிரிச்சு பாவம் எனக்கு வேண்டாமா. நீங்க திருப்பி அப்பா கிட்ட போயிடுங்க ப்ளீஸ்மா.
இத பாருமா, ஒரு மனைவியா அவருக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுட்டு தான் நான் நினைக்கிறேன். ஒரு தாயா என் மகளுக்கு செய்ய வேண்டிய கடமைக்காகத்தான் நான் இங்க இருக்கேன். நீ இருட்டை எதிர்த்து போராடிட்டு இருக்க, அதுல ஒரு சின்ன ஒளியா இருக்க நான் விரும்புறேன். என்னை வற்புறுத்தாதம்மா. ஏமா கல்யாண சத்திரத்துல சாப்பிடுற மாதிரி உட்காராதீங்க. கலெக்டர் அம்மா வர நேரம் ஆச்சு. என்னைய கையெல்லாம் ஊதிட்டு வர்ற? யோ, நேத்து மார்க்கெட்டுக்கு போனையா, காய்கறிலாம் வாங்கிட்டு பணத்தை நான் கொடுத்தேன், அவன் காய்கறி கொடுத்தான். கடைசியில கையை நீட்டுட்டேயா. பழக்க தோசைன்னா உடனே அவன் ஆடு மாடு ஓட்டுற கம்பல பட்டியல்னு ஒண்ணு போட்டாயா. உடனே சைலண்டா வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தேன். சாப்பிட்டு படுத்தேனா, காலைல ஏஞ்சேனா பெட் காப்பி எட்டுன்னு வந்தா பொண்டாட்டி. இந்த கையால காப்பி வாங்கிட்டு மறுபடியும் இந்த கையை நீட்டுட்டேயா. பழக்க தோசை தான். உடனே அவ சுடு சுடு இருந்த தோசை கரண்டிய கையில வச்சுட்டாயா. கையெல்லாம் கொப்புளிச்சு போச்சு. அப்படியே குளிச்சுட்டு ஆபீஸுக்கு வந்தேன். நம்ம பிய பெருசு இல்ல, அது ஒரு வெள்ளை பேப்பரை கொடுத்து இதுல இந்த மேட்டரை ஃபில் அப் பண்ணிட்டு வான்னு சொல்லிச்சு. உடனே இந்த கையில பேப்பரை வாங்கிட்டேன், இந்த கையை நீட்டிட்டையா. உடனே கம்பெடுத்து பலார்னு அடிச்சுது. அப்புறம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? யோ, ஒரு கலெக்டர் பியா கிட்டே கையை நீட்டுறானே, உடனே மேடம் கிட்ட சொல்லி உன்னை வேலை விட்டு எடுத்து தெரியுமான்னு சொல்லிச்சு. பயந்து போய் தப்பிச்சோம் பழிச்சோன்னு வந்து சேர்ந்தையா. யோ, கையெல்லாம் நம்ம வாங்குது. உங்ககிட்ட பந்தயம் கட்டினா தாயா என் மனசு சாந்தி அடையும். தம்பி, நல்லா தெரிஞ்சுக்கப்பா. உங்ககிட்ட விட்ட காசை நான் ராமேஸ்வரத்திலே காசிலே போடதை நினைச்சுக்கிறேன். இனிமேல் நான் உங்ககிட்ட பந்தயம் கட்டுறதாவோ விட்ட காசை பிடிக்கிறதாவோ ஐடியாவே இல்லை. ஆளை விடு. என்னடா வாலி, நீ தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்க. நீ தோத்துக்கிட்டே இருக்குது எனக்கும் வருத்தமா இல்லையா? எனக்கும் மனசாட்சி இல்லையா? நாம 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல ஒன்னா வேலை செய்யற கோ ஒர்க்கர் அண்ட் கொலிக். நீ ஜெயிக்கணும்னு தான் என் ஆசை. அதனால தான் நீ ஜெயிக்கிற மாதிரி ஒரு பந்தயத்தை கொண்டு வந்திருக்க. என்னது? என்னடா இத பாரு, யோகி சாரு வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஃபாரின் போறாரு. இதான் பந்தயம். இது எப்படி உனக்கு தெரியும்? எப்படி தெரியும்? நம்ம ஆபீஸ்ல 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் நின்னுகிட்டே காலம் கடத்துறாரு, அது நீ. இன்னொன்னு உக்காந்துகிட்டே குப்பையை கொட்டுது, அந்த பிஏ. அது யோகி சார்கிட்ட சீரியஸா இந்த விஷயத்த டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது. அதை ஒட்டு கேட்டுட்டு உடனே உங்ககிட்ட வந்த. கையெல்லாம் நமனமாங்குது. உங்ககிட்ட உடனே பந்தயத்தை கட்டி ஆகணும்ல. நல்லா தெரிஞ்சுக்கோ, நம்ம யோகி சாரு ஃபாரின் போக மாட்டாரு. இத நல்லா மனசுல பதிவு வச்சுக்கோ. யோகி சாரு பாரின் பார்க்க போறாரு. பந்தயம் வச்சுக்குமா? பந்தயம்ல எவ்வளவு வச்சுக்கோ? 1001 ரூபாய். அது என்ன 1001? ஆமா. கல்யாண வீட்டுல முய் எழுதுற மாதிரி. முப்பாத்தம்மன் கோயிலுக்கு நேத்தி கடை. நேத்தி கடனா? பந்தயம் கிடைக்குமா? காட்டியோம்ல. நிச்சயமா? சத்தியமாக. நிச்சயமாக. நிச்சயமாக. சத்தியமாக. யோகி சார் மீது ஆணையாது. கலெக்டர் மீது ஆணையாது. கலெக்டர் மேல. குட் மார்னிங். கரெக்டா இருக்கு இல்லையா? ஓகே, நீங்க போலாம். சார், கலெக்டர் வராரு. என்ன யோகிங்க? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வாங்க உள்ள வாங்க. இங்க வேண்டாம், வெளியே போய் பேசலாம். உள்ள வாங்க யோகி. குட் மார்னிங் மேடம். என்ன மிஸ்டர் சங்கர்? என்ன ஒரு 10 நிமிஷத்துக்கு யாரையும் உள்ள அனுப்புறாது அதானே? okay. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க. தேங்க்யூ. உட்காருங்க. உட்காருங்க யோகி. என்ன யோகி, ஏன் டல்லா இருக்கீங்க? ஒண்ணுமில்ல. ஏன்டா வேலையை ராஜினாமா பண்ணேன்னு யோசிக்கிறீங்களா? எல்லாமே என்னாலதான். என்னால எல்லாருக்கும் ப்ராப்ளமா இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடியே நான் என் வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன். என் மனசு உறுத்தல்னால. அப்ப எப்பவுமே ஒரு சிரிப்பு சிரிப்பீங்களே, எங்க அது? என்ன யோகி,
நான் ஃபாரின் போலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்? பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல. வர வர சக்தி தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கா. நான் மேல உயிரே வச்சிருக்கேன். அதை புரிஞ்சுக்காம என்னை உடனே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப கம்பல் பண்றான். எனக்கு அது பிடிக்கல. போற போக்க பார்த்தா அப்பாவை விட உங்களுக்கு முதல் எதிரி சக்தியா தான் இருப்பான்னு நான் நினைக்கிறேன். நீங்க தவறா நினைக்கிறீங்க. யாரு வேணாலும் பத்தி அப்படி சொல்லுங்க, ஆனா சக்தி மட்டும் அப்படி இருக்க மாட்டா. அப்பாவுக்காக சில தவறுகள் எல்லாம் அவ செஞ்சிட்டு இருக்கா. அதை மறைக்கிறதுக்காக அப்பாவோட பாசத்தை ஒரு கேடயமா பயன்படுத்திட்டு இருக்கா. ஆனா மனசுல ஒரு கோழை. அவ எந்த தப்பும் பண்ண மாட்டா. ஆமா, அவ சொல்ற மாதிரி உடனே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே. ஒருவேளை அப்பாவை விட்டுட்டு வர்றதுக்காக அவ அப்படி சொல்றாளோ என்னமோ. அக்கா, நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு அப்புறம் தான் என் கல்யாணம் நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால கொஞ்ச நாளைக்கு நான் ஃபாரின் போயிட்டேன்னா சக்திக்கு என்னை பத்தி நல்லா புரியும். அதுக்கப்புறம் நான் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவளை விட்டு விலகி போயிட்டீங்கன்னா அவ இன்னும் முரட்டுத்தனமா இருப்பா. ஏதோ நீங்க கூட இருக்கிறதுனால உங்களுக்கு பயந்துட்டு சில தவறுகள் எல்லாம் செய்ய மாட்டீங்களா? தயவு செஞ்சு அவளை விட்டு போகாதீங்க ப்ளீஸ். ஏன் கவர்மெண்ட் ஜாப் பண்றதுதான் முக்கியமா? இப்ப என் கூட இருந்துகிட்டு எவ்வளவு நல்லது பண்றீங்க, அது உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. ஆனா கொஞ்ச நாளைக்கு விலகி இருந்தா ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிரும்ல. பிரச்சனைனா ஏன் இப்படி ஓடி போறீங்க? இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். பிரச்சனைனா உடனே ஓடி போய் ஒளிஞ்சுக்குவாங்க. ஏன் ஃபேஸ் பண்ணக்கூடாது? ஃபேஸ் பண்ணுங்க யோகி. சக்தியை ஃபேஸ் பண்ணுங்க. பிரச்சனையை அனுபவிங்க. நல்லா படிக்கிற பொண்ணுங்க, கிளாஸ்லயே மொத மார்க் வாங்குவா. இந்த பழா போன சாய கட்டி தண்ணியில கலந்து அதை குடிச்சிட்டு இந்த மாதிரி சீத பேதியில கிடக்குறா. நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும். ஆமாய்யா, நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும். இவருங்க இதுக்கெல்லாம் காரணம் எம்எல்ஏ தான். அடுத்த திரும்ப ஓட்டு கட்டு வரட்டும். அவனை வாரில் கூட சாத்துதான் கரையா போகணும். ஹலோ யோகி. ஹலோ டாக்டர். இவங்கெல்லாம் இந்த சாயப்பட்ட வாட்டர் பொல்யூஷன் கேஸ் தானே? எஸ் யோகி. கலெக்டர் மேடம் என்ன பார்த்துட்டு வர சொன்னாங்க. எப்படி இருக்காங்க? யோகி, கலெக்டர் மேடம் கிட்ட சொல்லி இம்மீடியட்டா அந்த சாயப்பட்டறைக்கு சீல் வைக்க சொல்லுங்க. அந்த ஸ்டெப்ஸ் மேடம் எடுத்துட்டு இருக்காங்க. டூ சம்திங், உடனடியா பண்ணுங்க. இல்லைன்னா அதனால எல்லாருக்குமே பிரச்சனை வந்துடும். ஓகே, நான் சொல்றேன். எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கோங்க, மேடம் சொல்லியிருக்காங்க. ஓகே யோகி, தேங்க்யூ. முதலாளி, எப்படியாவது இந்த கலெக்டர் அம்மாவை ஒழிக்கணும் முதலாளி. மாட்டை கடிச்சு கடைசியில் நம்ம கோயில் தர்மகர்த்தாவோட சாயப்பட்டறையிலையும் கையை வச்சுட்டாங்க முதலாளி. நிரந்தரமாக மூடுற மாதிரி இருந்தா அவர் கதி அதோ கதி தான் முதலாளி. முதலாளி, என்னோட முழு சொத்தோட மூலதனமே இந்த சாய ஃபேக்டரி தான். அதை வச்சுதான் எனக்கு தர்மகர்த்தா போஸ்டே கொடுத்தாங்க. இப்போ இந்த ஃபேக்டரி மூடிட்டாங்கன்னா என் சொத்தெல்லாம் போயிடும், இந்த தர்மகர்த்தா போஸ்டும் போயிடும்.
இதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். இந்த நிலைமையில இருந்து நீங்க தான் காப்பாத்தணும் முதலாளி. ஆமா முதலாளி, நான் கணக்கு பிள்ளையார காரணமே ஐயா தான். அவர் கணக்கே முடிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நான் குடும்பத்தோடு ரோட்டுக்கு வர வேண்டியதான் முதலாளி. யோ தர்மகர்த்தா, முதலாளி உன் சாயப்பட்டறையோட மதிப்பு எவ்வளவு இருக்கும்? யோ கணக்கு பிள்ளை சொல்லுங்க. ஃபேக்டரியோட நிலம், பில்டிங்கு, மிஷினு எல்லாம் ஒரு 3 கோடி. வர வேண்டிய பணம், ஸ்டாக்கு, ஆர்டரு இது ஒரு 3 கோடி தரும். மொத்தம் 6-7 கோடி தருங்க. தர்மகர்த்தா ஐயா, எங்க முதலாளி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரே வாரத்துல சாயப்பட்டறை திறந்துடலாம், கவலைப்படாதீங்க. யோ தர்மகர்த்தா, முதலாளி ஒரு 50 லட்சம் ரூபா கொடுத்துரு, விஷயத்தை முடிச்சிடுறேன். 50 லட்சமா? யோ முதலாளி கேட்டா கொடுத்துறியா, இல்லைன்னா என் கல்குவாரி போன மாதிரி அதையும் பிடிக்குவாரு. அண்ணாச்சி அவங்க அனுபவத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்க கொடுத்துருங்க. கொடுத்துறேன் முதலாளி. அது எங்க எப்படி கொடுக்கணும்னு? 25 லட்சம் ரூபா எனக்கு, பாக்கி 25 லட்சம் ரூபா ஒரு ஆளுக்கு கொடுக்கணும். பாக்கி இருக்கிற 25 லட்சத்தை கலெக்டர்கிட்ட கொடுத்து காரியத்தை கச்சிதமா முடிக்க பாக்குறீங்க, அப்படிதானே? டேய் முத்துக்கால, அந்த கலெக்டரை மாதிரி 1000 பேரை பார்த்தவன் இந்த ஈஸ்வரன். ஒருத்தரோட கணக்கை முடிக்கிறதுக்கு அவங்க பேங்க் கணக்கில் இந்த 25 லட்சம் ரூபா போடணும். சரி, யாரு பேர்ல பேங்க்ல போறதுன்னு சொல்லவே இல்லையே முதலாளி. அண்ணாச்சி முதலாளி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கான்னு உங்களுக்கு புரியுதா? அதான் அண்ணாச்சி, அதான். ஓஹோ, இப்ப புரியுது முதலாளி. அந்த 25 லட்சத்தை கலெக்டர் சாரதம்மா பேங்க் அக்கவுண்ட்ல போட போறீங்க. ஒரு வாரம் கழிச்சு சாயப்பட்டறைய நம்ம கோயில் தர்மகர்த்தா திறந்துட போறாரு. அதுக்கப்புறம் நாம லஞ்ச ஒழிப்பு துறைக்கு ஒரு பெட்டிஷனை போட போறோம். அவங்க என்கொயரிக்கு வர போறாங்க. அப்போ நல்லா ஓடிக்கிட்டு இருந்த சாயப்பட்டறைய நான் இழுத்து மூடிடுவேன்னு சாரதாமா மிரட்டி என்கிட்ட 25 லட்சம் வாங்கினாங்கன்னு தர்மகர்த்தா சொல்ல போறாரு. அப்படித்தானே தர்மகர்த்தா சொல்ல போறீங்க? என்ன சொல்லுங்க. முதலாளி, இப்போலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நான் அப்படியே செயல்படுத்திக்கிட்டு வர்றேன்ல. ஓரளவு பார்க்க போனா நான் உங்களுக்கு ஈக்குவலா வந்துகிட்டு இருக்க மாதிரி தெரியல. என்னடா சொன்ன? ஐயா போயிட்டு வரேங்க ஐயா. வாங்கம்மா, அம்மாவை பார்க்க வந்தீங்களா? மிஸ்டர் ஈஸ்வரனை பார்க்க வந்திருக்கேன். வாமா சாரதா, நீ என்ன பார்க்க வருவேன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். நான் உங்களை பார்க்க வரல, உங்களை எச்சரிச்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். எதுக்கு? எதுக்காக இந்த பணத்தை என் பேங்க்ல டிபாசிட் பண்ணீங்க? எனக்கு ஒரு பொண்ணு இருக்காமா, இந்த மாவட்ட கலெக்டர். கலெக்டரா இருந்தும் அவன் ஆட்டோல சுத்திட்டு இருக்கா. அவளுக்கு அது அவமானமா இல்லாம இருக்கலாம், ஆனா பெத்த அப்பன்னா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. அதனால ஒரு சாயப்பட்டக்காரர்கிட்ட 25 லட்சம் ரூபாய் வாங்கி பேங்க்ல அவ அக்கௌண்ட்ல போட்டேன். நீ ஒரு நல்ல காரா பார்த்து வாங்கிக்கோ. இன்னும் ஒரு வாரத்துல அந்த சாயப்பட்டறை திறக்க போகுது. உன்னால ஒன்னும் செய்ய முடியாது. கண்டிப்பா திறக்க மாட்டீங்க. இந்த ஈஸ்வர தண்ணியை எரிச்சு காட்டுறவன். நீங்க பெட்ரோலை ஊத்தி நெருப்பை அணைக்க பாக்குறீங்க. நீங்க போட்டிருக்கிற வேலையை நான் அறுக்காமலே வெளியே வருவேன். நான் செய்ய போற காரியத்துக்கு அதுக்கு முன்னாடியே என்னை தேடிட்டு வருவீங்க, பார்க்கலாம். யோகி, அந்த பணத்தை இவர்கிட்ட கொடுங்க. ஏன்பா யோகி, நீயும் எனக்கு எதிரியா? மாமா, உங்களுக்கு எதிராக நான் எந்த காரியம் பண்ண மாட்டேன். அப்பா பொண்ணுக்கு நடுவில்
ஒரு போர் நடக்குது. நான் தர்மத்தின் பக்கத்தில் இருக்கேன். இந்த ஊரா உங்க மாமா குடும்பமான்னு கேட்டா நான் எங்க மாமா குடும்பம் தான் சொல்லுவேன். நீங்களா இல்லை சாரதான்னு கேட்டா நான் என்னைக்குமே சாரதா பக்கம்தான். என்னை மன்னிச்சிருங்க. இந்தாங்க. அண்ணாச்சி கொஞ்சம் இருங்க அண்ணாச்சி. வரல சொல்றத கேளுங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி அவசரப்படாதீங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி அண்ணாச்சி கொஞ்சம் பொறுமையா இருங்க அண்ணாச்சி. எனக்கு தெரியும் அண்ணாச்சி சும்மா இல்ல அண்ணாச்சி அவசரப்படாதீங்க அண்ணாச்சி. கொஞ்சம் பொறுமையா சொல்றத கேளுங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி முதலாளி, இந்த அநியாயத்தை பாத்தீங்களா? இந்த பேப்பரை பாத்தீங்களா? எனக்கும் என் தந்தைக்கும் இனி எந்த தொடர்பும் இல்லை. மாவட்ட ஆட்சித்தலைவர் சாரதா பேட்டி. இனி எனது தந்தை ஈஸ்வரன் அவர்கள் செய்யும் எந்த செயலாலும் ஏற்படுகின்ற பின் விளைவுகளுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன். இப்படிக்கு சாரதா IAS கலெக்டர் திருநெல்வேலி. இத படிச்சதுல இருந்து எனக்கு திருப்பதிக்கு கரன்னு அழைச்சிட்டு போய் குனிய வச்சு மொட்டை அடிச்ச மாதிரி இருக்கு. யோ ஏன் ஐயாட்ட சத்தம் போட்டு பேசுற? இப்ப என்னாச்சுன்னு இப்படி கத்துற? ஓஹோ, திருநெல்வேலியில இருக்கிற ஒட்டுமொத்த பேப்பரையும் கொண்டாந்து வச்சு எரிச்சிட்டா எனக்கு இங்க பேப்பரே கிடைக்காதுன்னு நினைச்சிட்டியா? முதலாளி வேண்டாம் முதலாளி, இனிமே ஒண்ணும் வேண்டாம் முதலாளி. உங்ககிட்ட லட்ச ரூபாய் செலவு பண்ணி நான் பார்ட்னர்ஷிப் ஆனேன். இனிமே அந்த பார்ட்னர்ஷிப்பே வேண்டாம் முதலாளி. எனக்கு ஒரு 4 மாடு போதும் முதலாளி. நான் கிராமத்துக்கு போய் பாலகரத்து பொழைச்சுக்குவேன். என்னத்துக்கு முதலாளி? வேண்டாம், விட்டுருங்க முதலாளி. இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி புலம்புற? என்ன நடந்திருக்கா? ஏன் முதலாளி, இதுக்கு மேல இன்னும் என்ன முதலாளி நடக்கணும்? அவங்க என்ன பேட்டி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இதே உங்க பொண்ணு பேட்டி கொடுத்ததுனால நீங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க. இந்த பேட்டியை நான் கொடுத்திருந்தேன்னா இன்னும் என்ன இருக்கும்? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வெறித்தனம் வெளியில வந்திருக்காது. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரவுடித்தனம் வெளியில வந்திருக்காது. வெளியில வந்து எங்களை அழிச்சிருக்காது. ஏன் முதலாளி, இது என்ன எதுன்னு கேக்குறேன். சாரதா IAS. இந்த IAS எங்க இருந்து வந்துச்சு முதலாளி? உங்களுடைய ரத்தம், உங்களுடைய வேர்வை, உங்களுடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு காயமும் இந்த IAS ஆக்கியிருக்கு முதலாளி. அண்ணாச்சி பொறுமை, கொஞ்சம் பொறுமையா இருங்க அண்ணாச்சி. என்னல பொறுமையா இருக்கிறது? பேப்பர்ல தான் கொட்டை எழுத்துல போட்டிருக்கல முதலாளி. இதுவே அரசியலா இருந்தா ஒருத்த இப்படி வளர்றான்னு தெரிஞ்சா அவனை கருவிலைய கருவறுத்துவோம் முதலாளி. ஒரு முடிவு தெளிவா தெரிஞ்சவன முதலாளி. நானும் நீங்களும் உள்ள பார்ட்னர்ஷிப்பா இல்ல அந்த கலெக்டரா? எது முடிவுன்னு சொல்லுங்க முதலாளி. சாரதாவை கொன்னுடலாம். நான் சொல்லல, அண்ணாச்சிக்குள்ள அந்த வெறித்தனம் இருக்கல முதலாளி. இதை நீங்க உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிதேடா, நாளைக்கு பேச்சு மாறிட மாட்டியலா? ஈஸ்வரன் சொல்ல மாட்டான், சொன்னா செய்வான். என்னோட ரத்தம் தான் சாரதாவோட உடம்புல ஓடிட்டு இருக்கு. அவளும் சொன்னதை செய்வா, என்ன அழிக்காம ஓய மாட்டான். நானா அவளா? நான் முந்திக்கிறேன், அவளை கொன்னுடுறேன். முதலாளி, இந்த விஷயத்தை எங்ககிட்ட விட்டுருங்க முதலாளி. இதை உங்களால செய்ய முடியாது முதலாளி. கொலை பண்றது எப்படின்னு ஈஸ்வரனுக்கே சொல்லி கொடுக்குறியா? முதலாளி, இதுக்கெல்லாம் ஒரு குள்ளநரித்தனம் வேணும் முதலாளி. நீங்க நேரடியா போய் மோதுவீங்க, அதெல்லாம் இதுக்கு ஒத்து வராது முதலாளி. ஏல, எப்ப பார்த்தாலும் யோசனை சொல்லுவீங்களா? இந்த நேரத்துல சொல்லு. ஐயா, இந்த விஷயத்தை பொறுத்த வரையிலும் நீங்க தலையிட வேணாம் ஐயா. இதை MLA கிட்டே விட்டுடுங்க. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. முதலாளி சொல்லிட்டாங்க. என்ன ஒன்றியம்? நீ தானே கலெக்டரை கொலை செய்ய போற. மகளை கொலை செய்யறதுக்கு அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வேண்டாம். ஆசீர்வாதம் வாங்கல முதலாளி. 2 நாள்ல நான் ஒரு நல்ல திட்டத்தோட வரேன். அந்த கலெக்டருக்கு ஸ்பாட் வச்சிருவோம். வாழ
ஹலோ. Shakti, many happy returns of the day. தேங்க்யூம்மா. I love you, Shakti. Have a nice day. சாரதா எங்க? சாரதா இன்னும் எழுந்திருக்கல, தூங்குறா. சாரதா உன் பக்கத்துல நின்னுட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். நான் ஹாப்பி பர்த்டே சொன்னேன்னு சொல்லுமா. இல்லம்மா, அவ உண்மையிலே தூங்குறா. சரிம்மா, ஏஞ்சதுக்கு அப்புறம் நான் ஹாப்பி பர்த்டே சொன்னேன்னு சொல்லுங்க. ஓகே, ஷூர். ஹாப்பி பர்த்டே சாரதா. குட் மார்னிங் மேடம். கலெக்டர் மேடம் ரெடி ஆயிடுச்சா? இன்னைக்கு உங்க மேடம் ஆஃபீஸ்க்கு வரமாட்டாங்க. ஏன் ஏதாவது பொன்பாக்க வரலா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பர்சனல் விஷயம். இன்னைக்கு முக்கியமான வேலைகள்லாம் இருக்கு. நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் கழுத்து போகணும். செக்ரட்டரியில இருந்து போகணும் தான். நான் என்ன செய்யறது? நாளைக்கு வருவாங்கன்னு சொல்லுங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்ன இன்னைக்கு உங்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே நான் கேன்சல் பண்ணி விடுறேன். ஏன்? மேடம் தான் சொன்னாங்க. என்னம்மா? என்ன சாரதா, நீயே மறந்துட்டியா? இன்னைக்கு உன் பிறந்த நாள். மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேங்க்யூம்மா. மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்யூ. சரிம்மா, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். இதை பாரு, கோயிலுக்கு போயிட்டு வா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன். சரி இரு, ஸ்வீட்டாக சாப்பிடு. வேண்டாம்மா. கோயிலுக்கு தான் வரமாட்டேங்கிற, ஸ்வீட்டாக சாப்பிட்டேன். வேண்டாம். ஏன்? சக்திக்கு யாருமா ஸ்வீட் கொடுப்பா? எனக்கு வேண்டாம். Good morning, madam. I know you are born in today. Happy birthday to you. You lived 100 years. I threw this gift. Okay. You put it. ஐயோ, காலையில இருக்காது போ. அப்பா கொடுங்க, சீக்கிரமா கொடுங்க. என்ன கேக்குற? என்னப்பா, இன்னைக்கு என் பர்த்டே மறந்துட்டீங்களா? ஓ, மன்னிச்சிருமா. சாரதா இந்த பேப்பர்ல விளம்பரம் கொடுத்ததை படிச்சதுல இருந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா அப்பா, இருக்கு. சாரதா ஏதோ ஆத்திரத்துல அவசரத்துல கொடுத்துருப்பா, அதை மறந்துடுங்க. இப்ப எனக்கு என் கிஃப்ட் வேணும், கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. எதுக்கு? பர்த்டே கிஃப்ட்லாம் ஞாபகப்படுத்தினல, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். முதல்ல சாரதாவுக்கு ஒரு நல்ல கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு உனக்கு வாங்கிட்டு வரேன். ஹலோ, சக்தி இருக்கா? ஓ சரி. இன்னும் ஒரு வார்த்தை பேசின கொன்னுடுவான்னு போன வீடா.
கும்பிடுத முதலாளி. நீங்க சொன்ன மாதிரி உங்க பொண்ணு சாரதாவுக்கு ஒரு அழகான பரிசு கொண்டாந்துருக்கா முதலாளி. அவ என் பொண்ணு இல்ல, என்னோட முதல் எதிரி கலெக்டர் சாரதா. ச்சே, நான் ஒரு மடைய முதலாளி. நம்ம எதிரிக்கு ஒரு அழகான வெடிக்கிற பரிசா செட் பண்ணி கொண்டாந்துருக்க முதலாளி. முதலாளி, இது பார்க்கறதுக்கு வெளியில வைர நெக்லஸா தெரியும். இதை யாரு திறந்தாலும் சரி அவங்க முகம் வெடிச்சு செதறி சின்னாபின்னமாயிடும் முதலாளி. என்ன முதலாளி சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தா முகத்தை திருப்பிக்கிறீங்க? நம்ம வளர்ச்சிக்கு யாரு தடையா இருந்தாலும் அவங்கள அழிக்கணுங்கிற பாலபாடத்தை நீங்க தானே முதலாளி எங்களுக்கே கத்து கொடுத்தீங்க. அதோட கீதையில கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லியிருக்காரு? கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, ஆக்கலும் நானே அழித்தலும் நானேன்னு சொல்லலையா? அந்த பரமாத்மா சொன்னது இந்த ஆத்மாவுக்கு தெரியாதா என்ன முதலாளி? ரொம்ப பேசுற, அதை கொடுங்க. முதலாளி, இது எதுக்கு முதலாளி உங்களுக்கு? கலெக்டர் அம்மாவை கொலை பண்றதுக்குன்னு நம்ம ஒன்றியம் துடிச்சுக்கிட்டு இருக்கான் முதலாளி. அவங்கிட்ட இதை கொடுத்துட்டா போதும், கலெக்டர் ஆபீஸுக்கு போய் அவங்கள்ட்ட இதை கொடுத்துருவான். அவங்க இதை பிரிச்ச உடனே கலெக்டர் ஆபீஸை வெடிச்சு செதறி சின்ன பின்னமாயிடும் முதலாளி. கூடவே என்னுடைய 4-5 ஃபைலும் இருக்கு முதலாளி, அதுவும் எரிஞ்சு சாம்பலாயிடும் இல்லைங்களா? நீ ஒரு சாதாரண அரசியல்வாதின்னு அடிக்கடி எனக்கு ஞாபகப்படுத்துற. கொலை செய்யறதுலயும் உனக்கு ஏதாச்சும் ஆதாயம் இருக்கான்னு மடத்தனமா ஆசைப்படுற. அவன் மூஞ்சிய பாரு. இவங்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சா அந்த கலெக்டர் இதை வாங்கிடுவாளா? உன்னே அவனையும் சேர்த்து உள்ள தள்ளிடுவா. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். முத்துக்கால ஐயா, போனை கொடு. ஹலோ, நான் தான் பேசுறேன். ராஜேஸ்வரி, எப்படி இருக்க? யாரு பேசுறேன்னு தெரியலையா? தெரியுதுங்க. என்ன எப்படி இருக்கேன்னு கேக்குறேன், ஒன்னும் பதில் பேச மாட்டேங்கிற. நான் நல்லா இருக்கேன். நம்ம சாரதா எப்படி இருக்கா? என்னது? நம்ம பொண்ணு சாரதா எப்படி இருக்கான்னு கேட்டேன். என்ன திடீர்னு உங்களுக்கு சாரதா ஞாபகம் வந்துருச்சு? அவ வீட்டுல இருக்காளா? இல்ல, ஆபீஸ் போயிருக்கா. என்ன ராஜேஸ்வரி, இன்னைக்கு அவ பிறந்த நாள். இன்னைக்காவது அவளை லீவ் போட சொல்லி கோயிலுக்கு கூட்டு போட்டு வந்திருக்கலாம்ல? என்னடா இவன் இப்படி பேசுறானேன்னு உனக்கு ஆச்சரியமா இருக்கா? இல்ல, சாரதாவோட பிறந்த நாளை இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்களே, அதான் ஆச்சரியமா இருக்கு. எனக்கும் எங்க அப்பாவுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு அவ பத்திரிக்கையில விளம்பரம் கொடுத்துட்டா உறவு விட்டு போயிடுமா என்ன? வருஷம் என் பொண்ணுக்கு நான் பரிசு கொடுக்கறது வழக்கம். இந்த வருஷமும் வாங்கி வச்சிருக்கேன். நீ வந்து அதை வாங்கிட்டு போய் அவகிட்ட கொடுத்துரு. நான் நேர்ல கொடுக்கலான்னு நினைச்சா வாங்கிக்க மாட்டா. என்ன மாதிரி ரொம்ப ரோஷக்காரி. அதை நினைச்சா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா எனக்கு எதிரா நேருக்கு நேர இந்த சண்டை போடுறா பாரு, அதை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. இதுதான் நான் அவளுக்கு கொடுக்கிற கடைசி பரிசு. என்னது கடைசி பரிசா? ஆமா ராஜேஸ்வரி, எனக்கும் வயசாயிட்டே போகுது இல்லையா? நாளைக்கே ஹார்ட் அட்டாக் அது மாதிரி ஏதாச்சும் வந்தாலோ இல்லைன்னா எவனாச்சும் என்ன கொலை பண்ணிட்டாலோ அப்புறம் என் பொண்ணுக்கு பரிசொன்னும் கொடுக்காம நான் போயிட்ட மாதிரி ஆயிடும்ல. ஏன் இப்படி டென்ஷனோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க? பேசாம எல்லாத்தையும் விட்டு தள்ளிட்டு நிம்மதியா வாழக்கூடாதா? எல்லாத்தையும் விட்டுறாம்மா. கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் விட்டுறேன். நான்
வாங்கி வச்சிருக்கிற கிஃப்டை நீ தயவு செஞ்சு அவகிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. வேண்டாங்க. யார் கிஃப்ட் கொடுத்தாலும் அவ வாங்க மாட்டா. முக்கியமா நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா அவ கண்டிப்பா வாங்க மாட்டா. என் நிலைமைய பாத்தியா ராஜேஸ்வரி? நான் பெத்த பொண்ணுக்கு நான் பிறந்தநாள் gift வாங்கி கொடுக்கறது கூட நானே என் பொண்டாட்டி கிட்ட கெஞ்ச வேண்டி இருக்கு. இது நான் அவளுக்கு கொடுக்கிற அன்பு பரிசுமா. சக்தி கிட்ட கொடுக்க சொல்லியிருப்பேன். ஆனா சாரதா சக்தி மேலேயே ரொம்ப கோபமா இருக்கா, வாங்கிக்க மாட்டா. அதனால நான் ஒரு இடம் சொல்றேன், நீ அங்க வந்து இந்த பரிசை வாங்கிட்டு போய் நீ வாங்கி கொடுத்ததா அவகிட்ட கொடுத்துடணும். என்ன? சரிங்க. எங்க வரணும்? டேய் ஈஸ்வரா, நீ ஒரு முரட்டு முட்டாள் ரவுடிங்கிறத என் வலையில விழுந்து நிரூபிச்சிட்டடா. ஐயா, ஆ, ஐயா, என்னடா? அம்மா வர்றாங்க ஐயா. சரி நீ போ. ஐயா, நீ போடா, நான் அம்மாட்ட தனியா பேசணும். சரிங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.